பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே, கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் மதண்டை அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதனாக செய்யோ தேவனே. நான் ஓமதண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதேயே நாவல் பூமியில் ஏனோ நெருங்கி சேர்வதேயே ஆவல் பூமியில். பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் ஒரு விஷயம் வாழ்த்துகிறேன். கொஞ்ச நாட்களாக கர்த்தர் பிரயோஜனம் உள்ளவைகளை கர்த்தர் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் காலையிலே இன்றைக்கு ஒரு வெளிப்பாடு, அதை சொல்லிவிட்டு நான் கடந்து போகட்டும். வேதத்திலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று 2 புஸ்தகங்கள் இருக்கிறது அல்லவா? அதை ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும். ஒன்றை ஏற்றுக்கொண்டு இன்னொன்றை விட முடியாது. அதே போல நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலும் 2 பக்கங்கள் உண்டு. இதை மனதில் வைத்துக் கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையிலே 2 பக்கங்கள் உண்டு. ஒரு பக்கம் கர்த்தர் நம்மை உண்டாக்கி இந்த தேசத்திலே நம்மை வைத்து நம்மை போஷித்து நம்மை காத்து நம்மை வழிநடத்தி நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்ம குடும்ப தேவைகளை எல்லாம் சந்தித்து பாதுகாத்து நம்மை வழி நடத்துகிற ஒரு பக்கம். அதற்கும் ஆண்டவர் வேணும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கர்த்தர் நம்மை உண்டாக்கி நம்மை உருவாக்குகிறார். நல்ல கவனிங்க. அதுல உண்டாக்கி சிருஷ்டித்து உனக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறார். அதுல உருவாக்குகிற காரியங்கள் ஒன்றுமில்லை. ஆனால் இங்கு கர்த்தர் உன்னை உண்டாக்கினதை உண்டாக்கிவிட்டு தாம் நினைத்ததை உன்னிலே நடக்கும்படி உன்னை உருவாக்குகிறார். அதற்கு சிக்ஷையும் வேண்டும், புடமிடுதலும் வேண்டும். இவைகளெல்லாம் செய்து உன்னை கரை திரை அற்றவனாக மாற்றி அற்றவளாக மாற்றி அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழும்படி கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். 2 பக்கங்களும் அவசியம். ஒரு பக்கம் மாத்திரம் போதாது. இது இந்த உலக வாழ்க்கை மாத்திரம் போதாது. ஆனால் 2வது பக்கம் மிகவும் முக்கியம். ஆகையினால் தான் அந்த சிக்ஷை அவர் நேசிக்கிறபடினால் நம்மை உண்டாக்கினார், உருவாக்கினார், நம்மை சிக்ஷிக்கிறார். சிக்ஷித்து நம்மை புடமிட்டு கரை திரை அற்றவர்களாக்கி அவரோடு கூட வாழும்படியாய் கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்ளப் போகிறார். அது 2வது அர்த்தம். இது மிகவும் முக்கியமான காரியம். அதை வைத்துக் கொஞ்ச நாள் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் ஒரு வார்த்தை உங்களோடு கூட நான் வைக்க விரும்புகிறேன். அது யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேமானியனான எலிப்பாஸ் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவன் சொல்லுகிறான், நீர் யோபுவே, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். எனக்கு அன்புக்குரியவர்களே, இங்கு வேதம் அழகாக சொல்லுகிறது, சர்வ வல்லவரோடு, உன்னை உண்டாக்கினவரை, உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிற அவரோடு கூட
நீ பழகி நீ சமாதானமாய் இருக்க வேண்டுமாம், அப்பொழுதுதான் நன்மை புறப்பட்டு வருமாம். அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கவனிங்க பிரியமான, இந்த உலகத்திலே நாம் கணவனோடு கூட பழகுறோம், மனைவியோடு கூட பழகுறோம், நம்முடைய பிள்ளைகளோடு கூட பழகுறோம், இனத்தாரோடு கூட பழகுறோம், நம்முடைய நண்பர்களோடு கூட பழகுறோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த பழகுதலுக்கும் நன்மை வரத்தக்கதாய் ஆண்டவரிடத்திலே பழகுவதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நான் கணவனோடு கூட அல்லது மனைவியோடு பழகுவதற்கு காரணம் என்ன? அது கடமை. ஆகையினால் அவரோடு கூட பழகுறோம். நல்ல கவனிங்க, பிகாஸ் இட் இஸ் த பவுண்டன் டியூட்டி ஆஃப் அ பர்சன். ஆகையினால் தான் மனைவியோடு கூட பழகுறோம், கணவனோடு கூட பழகுறோம். ஆனால் கர்த்தரிடத்திலே பழகுற அவன் சொல்றான், அந்த யோபுவுக்கு அத்தனை பிரச்சனைகள், அத்தனை பாடுகள். அப்படிப்பட்ட நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது, நீ சர்வ வல்லவரோடு கூட பழகி அவரோடு கூட நீ என்னவா இருக்கணுமா? சமாதானமா இருக்க வேண்டுமாம். நாம் பிள்ளைகளோடு கூட பழகிற விதம் சமாதானத்திற்காக இல்ல, இட் இஸ் a டியூட்டி. அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. அதற்காகத்தான் அவர்களுக்கு நம்மை பாலூற்றி அவர்களை சீராட்டி அவர்களை வளர்க்கிறோம். அவர்கள் they will be loyal to us என்று சொல்லி வளர்க்கிறோம். நம்மை முதிர் வயதிலே அவர்கள் காத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நாம் வளர்க்கிறோம். இட் இஸ் a டியூட்டி. எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தரோடு கூட பழகிறது நன்மையை வர பண்ணுமாம், சமாதானத்தோடு கூட பழக வேண்டுமாம். சமாதானம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறது ஒரு விதம், ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தையிலே உனக்கும் எனக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறதை வெளிப்படுத்துகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை வைத்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். அந்த கர்த்தரோடு பழகி அவரோடு கூட சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் என்ன ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், அவரோடு கூட நாம் ஒருமித்து இருக்க வேண்டுமாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அவரோடு கூட நாம் ஒரு மனமாய் இருக்கணுமா? சமாதானத்தோடு கூட இருப்பது என்றால் அவரோடு கூட ஒருமித்து, இன்னும் கொஞ்சம் தாண்டி போனா அவருடைய சித்தத்துக்குள் இருப்பது, இன்னும் கொஞ்சம் தாண்டி போனா அவருடைய விருப்பத்துக்குள் நான் இருப்பது, அதுதான் சமாதானமாய் இருப்பது. அவர் நமக்கு குறித்து வைத்த அந்த நல் வழிகளிலே நாம் நடப்பது, அதுதான் சமாதானமாய் இருப்பது. அப்பொழுதுதான் உனக்கு நன்மை புறப்பட்டு வரும். எனக்கு அன்புக்குரியவர்களே, நல்லா கவனிச்சு பாருங்க. கணவனும் மனைவியையும் குறித்து வேத வசனம் சொல்கிறது ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இல்லையா? கணவன் நினைக்கிறது தான் மனைவி நினைக்கணும், கணவன் சாப்பிடுறது தான் தானும் சாப்பிடணும், அவன் டீ குடிச்சா நான் காபி குடிக்க மாட்டேன், ஒரே மாம்சமாய் இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய மணவாளன், the eternal husband, அவரோடு கூட ஒரே மாம்சமாய் இருங்கள் என்று சொல்லல. சமாதானமாய் இருப்பதற்கு ஒரு வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரே மாம்சமாய் இருக்க முடியாது தேவனோடு கூட. அவர் ஆவியாய் இருக்கிறபடியினால் அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்க வேண்டும். அதுதான் சமாதானம். அதான் ஒரே ஆவியாய் இருக்கும் பொழுது அவரோடு கூட ஒருமித்து இருக்கணும், அவருடைய விருப்பத்துக்குள்ளாய் இருக்கணும், அவர் நம்மை சுற்றி அடைத்திருக்கிற வேலிக்குள்ளாய் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட இந்த உலகத்திலே எனக்கு நன்மை புறப்பட்டு வர வேண்டும் என்றால் அவர் என்னை சுற்றிலும் அடைத்த அந்த வேலிக்குள்ளே நான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் வேலியை உடைத்து நான் போய்விட்டேன் என்றால் அடப்பையை பிடுங்குகிறவனை, வசனம் நல்லா தெரியுது எல்லாத்துக்கும், அடப்பையை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். கர்த்தர் காப்பாற்ற மாட்டார், மாற்றவே மாட்டார். நீ அவருடைய பலத்த கையுக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுதுதான் அவரை உன்னை ஏற்ற வேளையிலே உயர்த்துவார். அவருடைய வேலிக்குள், அவருடைய தோட்டத்திலே, அவருடைய
வேலிக்குள்ளாய் நீ இருக்கும் பொழுதுதான், உன்னை சுற்றிலும் அடைத்த அந்த வேலிக்குள்ளாய், இந்த பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட இந்த உலகத்திலே அவர் உன்னை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நன்மையை நீ கண்டடைய, உள்ளும் புறமும் நன்மையை கண்டடைய வேண்டும் என்று கர்த்தர் உன்னை சுற்றிலும் வேலி அடைக்கிறார். அந்த வேலிக்குள்ளாய் இருப்பதுதான் சமாதானமாய் இருப்பது. அப்பொழுது உனக்கு நன்மை புறப்பட்டு வரும். எனக்கு அன்புக்குரிய இது ஒரு வேடிக்கையான ஒரு வசனம். நான் சொல்றேன், இது தேவனுடைய வார்த்தை என்று நான் சொல்லுகிறேன். அது யார் சொன்னாலும் அது தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை அல்லாமல் இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்காது. ஆனால் சொல்லுகிறவன் யார்? அலப்புண்டாக்குகிற தேற்றரவாளன். அந்த நண்பர்கள், யோபு அவனுக்கு பெரிய பிரச்சனை வருது. ஒரே நாள்ல எல்லாவற்றையும் இழந்துட்டான். இழந்தது பரவாயில்லை, உனக்கு பெரிய இந்த கொடிய பருக்கள் வந்துருச்சு. அவன் ரோட்டிலே சாம்பல்ல உட்கார்ந்து கொண்டு, ஓட்டை கொண்டு சுரண்டி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அந்த வெயிலிலே அவனோடு கூட பக்கத்தில் இந்த சாம்பலிலே 3 நண்பர்கள் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் சில வார்த்தைகளை பேசுகிறார்கள். அந்த வார்த்தைகள், யோபு சொல்றான், நீ அலப்புண்டாக்குகிற தேற்றரவாளன், காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், உன்னுடைய வார்த்தை பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள், அலப்புண்டாக்குகிற வார்த்தைகள் என்று யோபு அதற்கு ஒரு நியாய தீர்ப்பு சொல்லுகிறான். அவர்கள் பேசுகிற வார்த்தைக்கு என் ஆண்டவரோ ஒரு பெரிய நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அறிவில்லாமல் என் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? அவர்கள் பேசுகிற வார்த்தையை கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அறிவில்லாமல் பேசப்பட்டது, என்னுடைய ஆலோசனையை மறைத்து பேசப்பட்ட வார்த்தைகள். ஆனால் அவர்கள் பேசின வார்த்தைகளை தயவு செய்து மீண்டும் மீண்டும் வாசித்து பாருங்கள். அதுல ஏதாவது ஒரு தவறு கண்டுபிடிக்க முடியுமா? நல்லா கவனிங்க பிரியமா. அது சத்தியமான ஒரு வார்த்தைகள். தேவனை குறித்து, உன் ஆண்டவரை குறித்து வைராக்கியமாய் எழுதி வைத்த வார்த்தைகள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் அந்த வார்த்தைகளை அவர்கள் சொன்னார்களே ஒழிய, அந்த தேவனுடைய வார்த்தை இந்த மனுஷனுக்கு எதை விளக்க வேண்டும் என்ற அந்த வெளிப்பாட்டை அறியாமல் அவர்கள் பேசுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆர் யூ வித் மீ? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையின் வெளிப்பாடு எனக்கு இல்லையா இருக்கலாம், எனக்கு தேவையானதாக இருக்காது. ஏனென்றால் அந்த வார்த்தையின்படி நான் நடக்கிறவனாயிருக்கும். அது இன்னொருவனுக்கு அந்த வெளிப்பாடு தேவையாயிருக்கும். அல்லது அந்த வார்த்தையில கர்த்தர் வைத்திருக்கிற உண்மையான சத்தியம் அது என்னென்றால், ஆண்டவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் ஆலோசனை அருளும் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, அவனை குறித்து சொல்றாரு, ஆலோசனை இல்லாமல் என் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய ஆலோசனை அருளுகிற அந்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் அவன் கொடுக்கிற ஆலோசனை. அல்லேலூயா சொல்லுவோமா? இட் இஸ் a secular advice. உலக பிரீதியான ஒரு அட்வைஸ்க்கு என்ன தமிழ்? ஆலோசனை. ஆகையினால் தான் கர்த்தருடைய ஆலோசனையை அவன் மறைக்கிறதுக்கு இவன் யார்? இரண்டாவது, அறிவில்லாமல் பேசுகிறானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தையில ஆவியானவர் தான் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். அந்த ஆவியானவர் தான் உனக்கு வரங்களை கொடுக்கிறவர். அந்த வரங்களிலே ஒரு வரம் என்ன? அறிவை போதிக்கிற the word of knowledge. அறிவை போதிக்கிற வசனம் அது ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சத்தியத்தை உனக்கு ஏற்றவாறு விளக்கி சொல்லுவது உன்னுடைய ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அதே சத்தியத்தை உனக்கு வேறு விதமாய் கர்த்தர் விளக்கி சொல்லுவார். இது புரியுதா புரியலையா உங்களுக்கு? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையினால் தான் அந்த வார்த்தையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது இருபுறமும் கருக்கும். ஒரு பக்கத்தில் உன்னை அறுக்கும், இன்னொரு பக்கத்தில் அது என்னை அறுக்கும். இது ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆகையினால கர்த்தருடைய ஆலோசனையை
அவமாக்குகிறான். ஆவியை பெறாதவனாக அவன் அமர்ந்து கொண்டு பேசுகிறபடியினால் கர்த்தருடைய அறிவு அவனுக்கு இல்லாமல் தன்னுடைய சுய அறிவினாலே கர்த்தருடைய வெளிப்பாட்டை தெரியாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவன் பிரசங்கிக்கிறான். ஆகையினாலே அது அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. நீ அலட்டுண்டாக்குகிறன்னு ரொம்ப சிம்பிளா யோபு சொல்லிட்டார். உன்னுடைய வார்த்தைகள் என்ன பண்ணுது? தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் அது போடப்பட்டிருக்காது, எழுதப்பட்டிருக்காது. அல்லேலூயா சொல்லுவோம். அது எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அது எழுதப்பட்டிருக்காது. அது உனக்கும் எனக்கும் இன்றைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவரோடு கூட நான் பழக வேண்டுமா? இது இந்த வார்த்தைகளை நீங்கள் மனதில் வைத்துக்கணும். கொஞ்ச நாளா நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த பழகுறது இட்ஸ் a பவர்ஃபுல் வேர்ட். சர்வ வல்லவரோடு கூட நீ என்ன பண்ணணுமா? பழகணும். ஆண்டவரோடு கூட நீ என்ன பண்ணிருக்கணுமா? இணைந்திருக்கணுமா? யோவான் 15. இதெல்லாம் these are all very powerful statements. அவரோடு கூட இணைந்திருக்கணும், அவரோடு கூட பழகணும், அப்பதான் சமாதானம் வரும். அவரோடு கூட இணைந்திருக்கணும், அப்பதான் நீ கேட்டுக்கொள்வது உனக்கு கொடுக்கப்படும். அவரோடு கூட இணைந்திருந்தால் தான் நீ கனி கொடுக்க முடியும். These are all the very powerful statement in the Bible. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. ஆகையினாலே பழகுகிறது என்றால் நாம் கணவனோடு பழகிறது அல்ல, மனைவியோடு பழகிறது அல்ல, நம்முடைய இனத்தாரோடு பழகுதல் அல்ல. இது தேவனோடு பழகிறது. அதுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோடு கூட ஒரு மனதா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. இந்த வசனத்தை இன்னும் விளக்கிட்டு நான் சுருக்கமாய்த்தான் நான் செய்தி சொல்ல போறேன். ஆனா இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு, ஆழமாய் புரிந்து கொள்வதற்கு கொஞ்ச நேரம் பிடிக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது எளிது, நற்செய்தி சொல்லுவது அறிவிப்பது எளிது. ஆனால் கர்த்தருடைய சத்தியத்தை போதிப்பது மிகவும் கடினம். அதை உணர்ந்து கொள்வது அதைவிட மிகவும் கடினம். ஆனால் அதை உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை காட்டிலும் எந்த மனுஷனும் உங்களுக்கு தலையாய் இருக்க முடியாது. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் அவர்தான் உன்னை தலையாக்குவார். அல்லேலூயா சொல்லுமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தியத்தை சத்தியத்தின்படி நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா சொல்லுமா? அநேகர் வேதத்தை தெரியாதபடிக்கு பேசுகிறாங்க. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லுவாங்க. அப்படியே அந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சி அப்படியே கீழே விழுந்துட்டா விடுதலை ஆயிடுறாங்களா? இன்னைக்கு நான் கேட்கிறேன். சாம்ஜோத்தர் மீட்டிங்ல திருப்பத்தூர்ல நான் போய் அந்த கூட்டத்தில் பேசிட்டு சாயந்தரம் 7000 பேர் இருப்பாங்க. அவங்க எண்ணெய் பூசி நான் ஜெபம் பண்ணணும். நாங்க 4 பேர் 5 பேர் இருந்து ஜெபம் பண்ணுவோம். எண்ணெயை ஒருவன் கொடுப்பாரு. அந்த எண்ணெயை எடுத்து அந்த தலையில அந்த நெத்தியிலே தடவுறதுக்கு முன்னாடி அங்க போய் விழுந்துருவோம். அங்க விழுகிறவர்கள் அத்தனையும் விடுதலை ஆகிறார்களா? இல்லை. ஆனால் அந்த ஆவியானவர் இந்த கர்த்தருடைய சத்தியத்தை அவர்களுக்கு விளக்கி சொல்லும் பொழுது, சத்தியத்தை அறியும் பொழுது அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். கரந்தட்டி ஆண்டவருக்கு இந்த ஆவியானவர் இந்த சத்தியத்தை விளக்கி சொல்லணும் உங்களுக்கு. அப்பொழுதுதான் நீங்கள் சத்தியத்தின் உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், சத்தியத்தின் வெளிப்பாடை அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுவிட்டால் விடுதலை ஆகாது. நான் சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றால் விடுதலை என்று போட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுடைய சத்தியத்தை விளக்கி சொல்லும். அந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் தான் மெய்யாகவே விடுதலையாகும். எல்லாத்தையும் சேர்த்து இணைத்து வைத்து வாசி. That is why the இணைப்பு is very important. The linkage is very important in Bible. You cannot isolate a word and then give a meaning to that. எல்லாவற்றிற்கும் ஒரு இணைப்பு உண்டு, எல்லாவற்றிற்கும் ஒரு உறவு உண்டு. அல்லேலூயா சொல்லுமா? இந்த பழகுறது என்பது உறவு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இணைப்பு. அன்புக்குள்ளே நம்முடைய எல்லாரும் இங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், கர்த்தரை நம்புகிறவர்கள் தான், நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் தான், ஜெபிக்கிறவர்கள் தான். ஜெபிக்காதவங்க யாராவது இங்க இருக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? கல்யாணம் பண்ண புதுசுல ஜெபிக்கிறியா? ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசிக்கிறோமா?
இதெல்லாம் வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்களுக்குள்ள இருக்கிற மனதில் தான் சில விருப்பங்கள் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? இருக்குமா? இல்ல இருக்காதா? ஒரு விருப்பம் இருக்கா? இருக்குமா இருக்காதா? என் கணவனுக்கு நல்ல வேலை உயர்ந்து கிடைக்கணும், அவனுக்கு சம்பளம் அதிகரித்துக் கொண்டே போகணும், நம்முடைய வீட்டில் எல்லா வசதிகளும் வரணும், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளரணும், இன்னும் கொஞ்சம் போனா அந்த பிள்ளைகள் நல்லா வளர்ந்து நல்ல வேலைக்கு வரணும், படித்து நல்ல வேலைக்கு வரணும், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் ஆகணும். இதெல்லாம் விருப்பம். உண்மையா இல்லையா? உனக்கு தானே? என் மகா என்ஜினியரிங் காலேஜில் அவளுக்கு இது வேற வரப்போகுது, இப்போ என்ன கேம்பஸ் இன்டர்வியூ, அதுல ஒரு நல்ல இடத்துல அவளுக்கு வேலை கிடைக்கணும் இல்ல? அதான விருப்பம். ஆனா எல்லா விருப்பமும் நிறைவேறுதா? பதில் சொல்லு. நிறைவேறிச்சுன்னு சொன்னாலும் நான் திட்டுவேன், நிறைவேறலன்னு சொன்னாலும் திட்டுவேன். அதனால உம்முன்னு இருக்குதுங்க எல்லாரும். எல்லாம் நிறைவேறிச்சுன்னா தெய்வம் எதுக்கு? நிறைவேறல. ஏன் நிறைவேறல? கர்த்தரை நம்பி இருக்கிறோம், உண்மைதான். அவருடைய வேதத்தை பொறுமையா வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், செபிக்கிறோம், ஆலயத்துக்கு தவறாமல் செல்லுகிறோம், ஆலயத்திற்கு காணிக்கையை வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனாலும் என்னுடைய உள்ளத்துல சில காரியங்கள் என்ன ஆகல? இதுக்கு என்ன காரணம்? ஏன் நிறைவேற மாட்டேன்? யோபுக்கு அந்த பிரச்சனை முடியல, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க, அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் பறி போயிடுச்சு, அவனுடைய மனைவியை நீ போய் ஜீவனை விட்டு விடுன்னு சொல்றான். அவனுடைய சரீரத்தில் அவனுக்கு பயங்கரமான ஒரு வியாதி, ஓட்ட வைத்து சுரண்டி கொண்டு இருக்கிறான். அவனுடைய பிரச்சனை இன்னும் முடிய மாட்டேங்குது, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அவனுக்கு நன்மையை வரல. ஆகையினால் இந்த எலிப்பாஸ் சொல்லுகிறான், நீ கர்த்தரோடு கூட பழகி அவரோடு கூட நீ என்னவா இருக்கணுமா? சமாதானமா இருக்கணுமா? அப்பொழுது உனக்கு நன்மை புறப்பட்டு வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நமக்கு அநேக விருப்பங்கள், நம்முடைய திராணிக்கு தக்க விருப்பம் இருக்கலாம், நமக்கு திராணிக்கு மீறி கூட நமக்கு விருப்பம் இருக்கலாம். மொடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டிருக்கு, இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல, இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. நம்ம திராணிக்கு மீறி கூட சில விருப்பங்கள் இருக்கும், அதையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா சொல்லுவோம். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் சொல்லுவேன், கர்த்தர் செய்ய வல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆனால் அது ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது? அவரோடு கூட உறவு நமக்கு சரியில்லை, அவரிடத்திலே நாம் உறவு வைக்கல. We never maintain a relationship with him. அவரோடு கூட ஒரு இணையல, அவரோடு கூட நாம் ஒன்றாய் இருக்கல. அவருடைய சித்தத்துக்குள்ள நம்ம அந்த வேலை அடைத்த அந்த வேலைக்கு வெளியே நின்று கொண்டு கதறி கொண்டு நிற்கிறோம். என கண்புக்குரியவர்களே, என் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்றால் வேதம் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் விருப்பங்களை, ஆலோசனைகளை, தேவைகளை அவர் நிறைவேற்றுவார். அது சத்தியமான வார்த்தை. எத்தனை பேர் உண்மை நினைக்கிறீங்க? அது சத்தியம், அது உனக்கும் சத்தியம், அது எனக்கும் சத்தியம். ஆனால் என்னுடைய இருதயத்தின் விருப்பம் நிறைவேறுது, உன்னுடைய இருதயத்தின் விருப்பம் என்ன காரணம்? நான் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன், ஆகையினாலே எனக்கு என்னுடைய விருப்பம் நிறைவேறுது. நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இல்ல, உன்னுடைய விருப்பம் நிறைவேறல. தட் இஸ் சிம்பிள். தட் இஸ் தி சிம்பிள் ட்ரூத். வேதத்துக்கு புறம்பாய் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னுடைய விருப்பத்தை, இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். ஏன் உன்னுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றல? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். அப்படி என்றால் என்ன? நீ கர்த்தரோடு உறவு கொள், கர்த்தரோடு கூட நீ இணைந்து கொள்,
செடியோடு கூட இணைந்து கொள். நீ கேட்டுக்கொள்வது எதுவோ, நீ விரும்புகிறது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். உன்னுடைய உறவு, வாட் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட்? எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எல்லாம் இப்ப வர்றோம், நம்ம கர்த்தரோடு கூட இணைந்திருக்கோம், எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்றோமா இல்லையா? இப்படிப்பட்ட ஆலயங்களிலே கூட்டங்களிலே வரும்பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது, கர்த்தரோடு கூட உறவு வைக்க முடிகிறது. ஆனால் வீட்டிற்கு சென்ற உடனே அந்த உறவு எப்படி இருக்கிறது? I want you to ask whether you maintain that relationship with him. இல்ல இந்த இடத்துல வந்தாதான் உங்களுக்கு விருப்பம் வருது, வீட்டுக்கு போனா விருப்பம் மாறிடுதோ? அப்ப அவருக்கே புரியலையா இருக்கும், என்னடா அங்க போனா ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறான், இங்க வந்தா பன்னிக்குட்டி மாதிரி இருக்கிறான். என் மனைவி அடிக்கடி அந்த கதை சொல்லுவோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? நல்ல கவனிங்க. எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம். தலைகீழ அந்த கதை நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்ல? தெரியும்ல? எஸ்தர் கதை தெரியும். அங்கு ஒரே ஒரு சம்பவம் தான் அவ்வளவு 10 அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க ஆமான் என்கிற ஒரு துஷ்டமான மனுஷன் வந்துடுறான். அவன் யூத ஜனங்களை கொள்ளையடிக்கவும் கொலை செய்யவும் அவன் திட்டமிடுகிறான். இந்த திட்டத்தை முறியடிக்க அந்த எஸ்தரை வளர்த்த அந்த மொர்தெக்காய் அந்த எஸ்தரிடத்திலே சொல்லி அனுப்புகிறான், நீ ராஜாவிடத்திலே போய் பார்த்து பேசி இந்த யூதர்களுக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு வா என்று சொல்லுகிறான். அப்பொழுது அந்த எஸ்தர் சொல்லுகிறார், அது நல்ல கவனிய பிரியமான, வெட்கம் இல்லாமல் சொல்லுகிறான், நான் ராஜாவுடைய உத்தரவு இல்லாமல் நான் அவரை போய் பார்க்க முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். அப்படி ஒரு தவறான ஒரு சட்டம், தவறாத ஒரு சட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய உத்தரவு இல்லாமல் நான் அவருடைய இடத்திற்குள்ளே, அவருடைய ரூமுக்குள்ளே அல்லது அவருடைய கொலுமண்டபத்துக்குள்ளே நான் பிரவேசித்து விட்டால் நான் மரித்து போகணும், என்னை கொலை செய்து விடுவார்கள். இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. அவ சொல்றா வெட்கம் இல்லாம, என் ராஜாவை நான் பார்த்து 30 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆயிடுச்சு, ராஜாவை பார்க்கவே இல்லை. அப்பொழுது மொர்தெக்காய் சொல்லி அனுப்புறான், இந்த ராஜ மேன்மை, இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அபிஷேகம், இந்த ரட்சிப்பு, நல்ல கவனிங்க பிரியமா, கர்த்தர் அவர் உங்களுக்கு நன்மையை வர செய்யும்படி தான் கர்த்தர் ரட்சித்து உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு நன்மையை வர பண்ணுவதற்கு தான் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். உங்களுக்கு நன்மையை பெற்றுக்கொள்ள வழி அறிந்து கொள்ளும்படி தான் கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். கருந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. மொர்தெக்காய் அவள் ராஜாத்தி ஆனதற்கு ஒரு காரணத்தை சொல்றான். இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ ராஜாவிடத்திலே போய் சொல்லி அந்த யூதர்களை விடுதலை பண்ணும், அதற்காகத்தான் உனக்கு ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அநேகருக்கு கர்த்தர் அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். எதற்கு? என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் திறப்பின் வாயிலிலே நிற்கும்படியாக, என்னுடைய கணவனுக்காக திறப்பின் வாயிலிலே நிற்கும்படியாக, இந்த பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட இந்த உலகத்திலே மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பேப்பர்ல ஒரு நியூஸ் போட்டிருந்துச்சு, மோடி இஸ் ஈட்டிங் ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ் என்று. இஸ் ஈட்டிங் ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ். எதையெல்லாம் சொல்லி அந்த பதவிக்கு வந்தானோ அவைகள் எல்லாம் அவனுக்கு விரோதமாக செயல்படுகிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். So he has to eat his word. இப்படிப்பட்ட இந்த பொல்லாங்கனுக்குள் விடப்பட்ட உலகத்திலே இந்த உலகத்தின் மக்களுக்கு சமாதானமாய் இருக்க வேண்டும், சமாதானமாய் வாழ வேண்டும், சுபிட்சமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி திறப்பிலே நிற்பதற்கு தான் இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மொர்தெக்காய் சொல்றான், நீ இன்னைக்கு இந்த ரட்சிப்புக்காக நீ ராஜாவிடத்துல போய் பேசலட்டா இந்த மேன்மை வேறு யார் மூலமாவது வரும். அப்பொழுது அவளுக்கு ஒரு காரணம் புலப்படுகிறது, தேவனுடைய பிள்ளையாய் இருந்தபடியினால், இன்றைய டிஸ்கிரிப்ஷன் படி ரட்சிக்கப்பட்டவளாய் இருந்தபடியினாலே. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த நாட்கள்ல ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது. இன்றைக்கு உரிய நிலைமையில அவள் ரட்சிப்பு அடைந்தது நிமித்தமாய், அவள் அபிஷேகத்தை பெற்றதன் நிமித்தமாய், அவள் மொர்தெக்காய் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்டில் உள்ள வெளிப்பாடு அவளுக்கு தெரிய வந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா?
வெளிப்பாடு தெரிய வந்தவுடனே சொல்கிறார், நீ 3 நாள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் நீங்கள் உபவாசம் பண்ணுங்கள், நானும் உபவாசம் பண்ணுவேன். அப்படி என்றால் அந்த 3 நாட்களை அவள் மனதுக்குள்ளே ஒரு கெடு வைக்கிறாள். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தரோடு கூட உறவாடுவதற்கு, அல்லேலூயா சொல்லுமா, கர்த்தரோடு கூட பேசுகிறவள் தான், கர்த்தரோடு கூட ஜெபிக்கிறவள் தான், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவள் தான். ஆனால் கர்த்தரோடு கூட உறவு வைக்க, அவரோடு பழகுவதற்கு, அல்லேலூயா சொல்லுமா. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. To have a contact it is easy, but to have a relationship with God it is what is required. To have a contact, all of us trying to have a contact with God, but all should have a relationship with God. All should have an unity with God. Hallelujah சொல்லுமா. எல்லா மெய்யான இந்த திராட்சை செடியோடு கூட இணைந்திருக்கணும். Hallelujah சொல்லுமா. அவரோடு கூட உறவோடு கூட அவரோடு கூட பழகணும். Hallelujah சொல்லுமா. ஆண்டவர் உன்னை சிநேகிதன் என்று சொல்லி இருக்கிறாரே, ஆகையினாலே உண்மையான சிநேகிதனை போல அவரோட பழக எனக்கு தெரியணும். Hallelujah. Hallelujah. அது வெறும் எழுத்தளவிலே சொல்லப்பட்டதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கட்டளையின்படி நான் நடக்கிறவன்னா கர்த்தர் என்னை சிநேகிதன் என்று அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. 15ஆம் அதிகாரத்தை யோவான் 15 எடுத்து வீட்டுக்கு சென்று வாசிப்பார். அவருடைய கற்பனைகள் எல்லாம் நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்றால் கர்த்தர் என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் சிநேகிதன். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் வேணும் இல்லையா, அந்த உறவு வேணும் இல்லையா. அந்த உறவை வலுப்படுத்துவதற்கு தான் 3 நாள் அவள் உபவாசிக்க சொல்லுகிறாள், தானும் உபவாசிக்கிறாள். நல்லா கவனிங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மை புறப்பட்டு வரணும்னா உங்களுடைய உறவை வலுப்படுத்த ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசம் இருங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். ஐ எம் நாட் டாக்கிங் த்ரூ மை ஹேண்ட். இது உண்மை, சத்தியம் பிரியமானவர்களே. நீங்கள் உபவாசித்து பாருங்க. அவள் தண்ணியும் குடிக்கல, சாப்பிடவும் இல்லை. அவள் 3 நாள் இரவும் பகலும் உபவாசிக்கிறாள். அங்க வேதத்தை நீங்க திறந்து வாசித்து பாருங்க. தலைகீழ வாசித்து பார்த்துக்கீங்கல்ல, இப்போ திருப்பி போய் வாசித்து பாருங்க. 3ஆம் நாள் என்று வேடம் போட்டிருக்கிறது. 3ஆம் நாள்னா 3 நாள் அவள் உபவாசிக்க நினைத்தவள் 3வது நாள் என்றால் இன்னும் 3 நாள் என்ன ஆகல, முடியல. ஆனாலும் அவள் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறாள். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. பிரவேசித்துட்டு அவன் செங்கோலை நீட்டுகிறான். அந்த கோலை அவள் தொடுகிறாள். ராஜாத்தி உனக்கு என்ன வேணும் என்று கேட்கிறான். அவள் உபவாசிக்கிற காரியத்தை அன்றைக்கு ராஜாவிடத்தில் சொன்னாளா? நல்ல கவனிங்க. ராஜா உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கான். உபவாசம் முடியல. அவள் சொல்லி இருக்கலாம் இல்லையா? அவள் சொல்லல. இதை கவனிங்க பிரியமானவர்களே. கர்த்தரோடு பழகிறதுக்கு ஒரு காரியத்தை நியமித்தால் அந்த காரியத்தில் நீ உண்மையாயிருக்கணும். 3ஆம் நாள் காலையில இருக்கும். ராஜாவை பார்த்திருக்கான். அவருடைய உபவாசம் இரவு தான் முடியுமா இருக்கும் தெரியாது. 3 நாள் முடியல. ஆனால் 3வது நாள் அவனை பார்க்கிறாள். என்ன வேண்டும் கேட்கிறா. அவன் ஒன்னும் பேசல. ராஜாவும் நீங்களும் ஆமானும் நான் செய்கிற விருந்துக்கு நீங்க 3வது நாள் மாலையில பெரிய விருந்து நடக்குது. இன்னும் இவளுக்கு உபவாசம் முடியல. ராஜாவுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கிறா. ஆமானுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்கப்படுகிறது, எல்லாம் கொடுக்கப்படுகிறது. இவள் ஒரு சொட்டு கூட தண்ணீர் குடிச்சிருக்க மாட்டா. நான் ஆவியிலே உணர்கிறேன். Because it is so powerful relationship she wanted to have with her God. இவன் ஒரு சொட்டு தண்ணீரும் குடிச்சிருக்க மாட்டான். எல்லாருக்கும் விருந்து சப்ளை பண்ணா, நாங்க ஒன்னும் குடிக்கல. அடுத்த நாள் வருகிறது, 4ஆம் நாள். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் திருப்பி ராஜாவிடத்தில் போகிறாள். அப்பொழுது ராஜா என்னன்னு கேட்கிறார். அப்போ இன்னைக்கும் நீங்க என்ன பண்ணணும் என் கூட? 3 நாள் முடிஞ்சிருச்சு சார். முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு தைரியம் வருது சார். தைரியம் வந்த உடனே விண்ணப்பிக்க அவளுக்கு ஒரு தைரியம் வருது. அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கடைசி ஒரு குறிப்பில் இதை சொல்லுவேன். இது கர்த்தருடைய வெளிப்பாடு கிடைத்து விட்டது அவளுக்கு. ராஜாவிடத்தில் சொன்னால் நிச்சயமாய் நடக்கும் என்று தெரிந்து விட்டது.
ஆகையினால் அந்த உபவாசத்தை முடித்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் தைரியமாய் கேட்கிறாள், யூத ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அன்புக்குரியவர்களே, ரட்சிப்பு அவளுடைய கரத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் எஸ்தர். யூதர்கள் கொள்ளையாடப்படவும் இல்லை, அவர்கள் கொலை செய்யப்படவும் இல்லை. என் கர்த்தர் அவரோடு கூட நெருங்கி பழகினபடியினால். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. 7ஆம் புத்தகத்திலே மோவாபிய ராஜா பாலாக் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை, நம்மளாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்ல கவனிங்க பிரியமானவர். ஆகையினால் தான் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டு, கொஞ்சம் லேட்டா வந்தாலும் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு காரணம். எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் உலாவி அவர்கள் தேவனாய் இருக்கிறார். அதை எப்படியாவது பிரித்து விட வேண்டும் என்று பாலாக் நினைக்கிறான். அதிலே அந்த இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியை வைத்துக் கொண்டு அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆனால் கர்த்தர் அவர்களை சபிக்க அவனை அலோவ் பண்ணல. அல்லேலூயா சொல்லுமா? ஏனென்றால் ஆதாம் ஏவாள் இந்த இந்த உலகத்திலே அவர்கள் ஏற்படுத்தப்பட்ட பொழுது ஏதேன் தோட்டத்திலே அவர்களை உண்டாக்கி அந்த தோட்டத்திலே வைத்து குளிர்ச்சியான வேளையிலே அவர் இறங்கி வருவாராம். எதற்கு இறங்கி வருவாராம்? அவர்களோடு கூட பேசி மகிழ, அவர்களோடு கூட உறவு கொள்ள, அவர்களோடு கூட பேச, அவர்கள் உலாவ. அப்படித்தான் ஆண்டவர் படைத்தார். ஆனால் அந்த ஜனங்கள் எல்லாரும் உட்கார்ந்து எழுந்தாங்க, கர்த்தருக்கு விரோதமா எல்லாவற்றையும் செய்தாங்க. நோவா காலத்தில் கர்த்தர் எல்லாரையும் அழித்து போட்டு விட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுத்து கொண்டு வந்தார் எகிப்து தேசத்திலிருந்து. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அப்பொழுது கர்த்தர் அவர்களோடு கூட உலாவினார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மோசே தான் வழி நடத்தி வந்தான். ஆனா கர்த்தர் அந்த பாளையத்தில் உலாவுவாராம். ஒரு வசனம் வாசித்திருக்கிறீங்களா? நான் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி வருவேன், அசுசியான காரியத்தை கண்டு நான் உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் இறங்கி உலாவி he maintained a relationship with people. ஆகையினால் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. கர்த்தர் அவர்கள் வீட்டிலே உலாவினபடியினால், அவர்கள் கூடாரத்திலே உலாவினபடியினால், என் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன் மத்தியிலே உலாவி உன் தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா சொல்லுவார். நீ தீங்கை காணாதிருப்பாய். இது கர்த்தருடைய வாக்கு தத்துவம். எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் பாலாக் சபிக்க சொன்ன பொழுது கூட God never allowed them to be cursed. இங்கு வந்து அமர்ந்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் யாரையும் விட்டு உன்னை சபிக்க செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுமா? கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. No one can curse you. என்னால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், உங்களோடு கூட உலாவி உங்களோடு கூட உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிற கர்த்தர் உன்னை யார் சபிக்க பண்ண நினைத்தாலும் சபிக்க விட மாட்டார். அல்லேலூயா சொல்லுமா? அவனை பிழையாம சபிக்க விடலையே, சபிக்க விடலையே, சபிக்க விடலையே. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. கர்த்தரோடு கூட உறவு எப்படி இருக்கு? அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து சொல்லட்டும். பாயிண்டா நான் பேச விரும்பல, சத்தியத்தை நான் அப்படியே எடுத்து வைத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். 12 சீஷர்கள் உண்டு. 12 பேரும் ஆண்டவரோடு கூட வைத்திருந்த உறவு வித்தியாசமானது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாவா இல்லையா? ஒவ்வொருவருடைய உறவும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. ஆனால் யோவானுடைய உறவு அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தான். நல்ல கவனிங்க, மார்பிலே சாய்ந்திருந்தாம உறவு. எப்பெல்லாம் அவனுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவான்? கர்த்தருடைய மார்பிலே
That is the relationship. நான் அதுக்காக மற்ற சீசர்களை பற்றி நான் குறை சொல்லல. எனக்கு அன்புக்குரியவர்களுடைய முடிவுகளை பார்த்துக்கும் பொழுது, யோவானுக்கு ஏற்பட்ட இந்த முடிவை பார்க்கும் பொழுது நான் நினைக்கிறேன், because of his relationship with God, God honored him. அல்லேலூயா சொல்லுவோமா? மற்றவர்களை கர்த்தர் ஆனர் பண்ணல. ஏன்னா எல்லா சரித்திரத்திலே வாசிக்கிறோம், எல்லா அப்போஸ்தலர்களும் ஒவ்வொரு விதமாக மரித்தார்கள் இல்லையா? பேதுரு சொல்றாங்க, தலைகீழ அவன் சிலுவையில் அறையப்பட்டான் என்று சொல்றான். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தோமா எப்படி மரித்தான் என்று. மயிலாப்பூர்ல இருந்து மவுண்ட் வரைக்கும் அவரை விரட்டி அவரை குத்தி கொலை பண்ணி, எவ்வளவு வயலண்ட் டெத் they went under the ground. ஆனா யோவான் மார்பிலே இருந்த the special relationship he had, அவனை தூக்கி கொதிக்கிற எண்ணெய் கொதிக்கிற கொப்பரையிலே அவனை தூக்கி போட்டாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தர் காப்பாற்றினது போல அந்த எண்ணெய் கொப்பரையிலிருந்து ஒரு காயமும் இல்லாமல் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? சரித்திரத்திலே வாசிக்கிறோம், அவன் எண்ணெய் கொப்பரையிலே வெந்து அவன் சாகல. வேகாமல் கர்த்தர் அவனை வெளியே எடுத்தார். ஒருவனும் இல்லாத ஒரு பத்மு என்கிற தீவிலே அவனை சிறைப்பிடித்தார்கள். அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். It was very easy for him. கர்த்தருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த மனுஷன், சுத்து வட்டாரத்தில் எந்த பயலும் இல்லாத நேரத்திலும் கூட கர்த்தரோடு கூட அவன் உறவாடி கொண்டிருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரிடத்தில் உன் உறவு, when you have your relationship with your God, your creator, கர்த்தர் அருமையான தரிசனங்களை சொல்லுவார். எனக்கு அன்புக்குரியவர்களே, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். அதிகாரம் 31:24 வாசிக்க கேட்போம். தேவன் கிரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு என்றார். நல்ல கவனிங்க. நமக்கு ஒரு பின்னணியாக நம்முடைய முற்பிதாக்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. என்னுடைய வாழ்க்கையை நீங்க கூர்ந்து பார்த்தீங்கன்னா, தியானித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்தவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அவனுடைய உறவு தேவனோடு கூட சஞ்சரித்தவன். ஈசாக்குடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, மாலை நேரத்தில் அவன் வனாந்தரத்துக்கு சென்று தேவனோடு கூட அவன் தியானம் பண்ணுவானாம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபிரகாம் முழுமையாய் கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான். ஈசாக்கு மாலை வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொண்டு அவரோடு கூட உறவு வைத்தான். ஆனால் இந்த யாக்கோபு ஆபிரகாமை போல கர்த்தரிடத்தில் சஞ்சரிக்கல, உன்னையும் என்னையும் போல. யாக்கோபுடைய அந்த கேரக்டர் இஸ் given in the Bible just to remind you and me. அவனுடைய உறவு கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கல. அவன் மாலைதோறும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற ஈசாக்கை போல, ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் யாக்கோபு உன்னையும் என்னையும் போல ஒரு தேவை வந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போவான். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? லாபான் வீட்டுக்கு துரத்தி விடுறாங்க, ஒரு காட்டுக்குள்ள அவன் இருக்கிறான். அப்ப ஜெபம் பண்றான், கர்த்தர் தோன்றி அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. இப்படி அப்படி அவனுக்கு பிரச்சனை வரும் பொழுதுதான் ஆண்டவரிடத்துல நெருங்குவான். அவனுடைய உறவு, அவனுடைய பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தரோடு கூட தன் உறவை புதுப்பித்துக் கொள்ளுவான். ஆனால் கர்த்தரிடத்துல வைக்கிற உறவு தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் பட்சபாதம் இல்லாதவர். என்கிட்ட நீ இத்தனை நாள் வரல, இப்ப வந்திருக்கியா, அதே அன்போடு கூட உன்னை நோக்கி பார்ப்பார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இதுதான் கர்த்தர், இதுதான் கர்த்தர், மனுஷர்கள் அல்ல. இத்தனை நாள் எங்க போச்சுவோம், நீ வரல, இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கு வந்திருக்க. சோழியாங்குடும்பி சும்மா ஆடாது.
நீ ஏதோ ஒரு ஆடிட்டு வந்திருக்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக. என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவரிடத்திலே உறவு 3 நாள் அவள் உறவு வைத்தாள். கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கொடுக்கலையா எஸ்தருக்கு? இவன் அப்பப்போ உறவு வைப்பான். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, லாபான் தேச இருக்கிற சீரியான் நாட்டானாகிய லாபான் என்று வேதம் சொல்லுகிறார். அப்பொழுது அவன் அந்த சீரியா நாட்டுக்கு சென்றிருக்கிறான். அங்கு அவன் லாபானோடு கூட வேலை செய்கிறான். வேதம் சொல்கிறது 20 ஆண்டுகள் அவனுக்கு அடிமையாக வேலை செய்திருக்கிறான். 20 ஆண்டுகள் 10 தடவை அவனுடைய சேலரி, அவனுடைய சம்பளம் மாற்றப்படுகிறதுன்னா அதிகப்படுத்தல, குறைச்சிக்கிட்டே வந்திருக்கான். ஏன்னா முதல்ல அவன் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்போதான் மாப்பிள்ளைக்கு நிறைய சம்பளம் கொடுத்திருப்பான். இப்ப 2 கல்யாணம் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்றான்? சம்பளத்தை நீ வெட்டி சோறு தானே சாப்பிட்டு இருக்க, சம்பளத்தை குறைக்க ஆரம்பிச்சுட்டான். யாரோ சொன்னாங்க, மகன் வந்து இன்னொரு கம்பெனியில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு அலவன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, இப்போ ஒரு கம்பெனியில் இருக்கிற அவங்க அலவன்ஸ் எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. சம்பளத்தை என்ன பண்ணிருக்காங்க? குறைச்சிருக்காங்க. கர்த்தரோடு கூட உறவு செய்யவை, கர்த்தர் அதை மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரவு பகல் என்று தெரியாதபடிக்கு, மழை வெயில் குளிர் பனி என்று அறியாதபடிக்கு அவன் மிகவும் கடினமாய் உழைத்தான். அந்த லாபான் வீட்டிலே அநேக பரிவாரங்களை சம்பாதித்தான். எனக்கு அன்புக்குரியவர்களே, அங்கு நடக்கிற காரியத்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கரடி வந்து ஒரு ஆட்டை அடிச்சிட்டு போயிடுச்சுன்னா அது லாபானுடைய ஆடா இருந்தாலும் அது யாருடைய கணக்கில் எழுதப்படும்? ஒரு ஆடு நோயில செத்து போயிடுச்சுன்னா அது யார் கணக்கில் எழுதப்படும்? இப்படிதான் இருந்தான். அப்போ ஒரு நாள் அவன் மாமன் சொல்லாம அவன் தப்பிச்சிட்டு வெளியே வரான். இதை கேள்விப்பட்டவன் அவன் லாபானும் புறப்பட்டு வரான். 2 பேரும் அதை விட்டுட்டு வராங்க. கீலேயாத் என்கிற ஒரு மலை வருகிறது. நல்ல கவனிங்க, வேதத்திலே சொல்லப்படாத ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். கீலேயாத் மலையில இவன் யாக்கோபு தங்குறான். அதே கீலேயாத் மலைக்கு அவன் லாபானும் வருகிறான். அவன் வேறு இடத்துல ஒரு கூடாரம் போட்டு தங்குறான். அவன் லாபான் என்ன பண்றான்? இன்னைக்கு தங்கிட்டு காலையில எழுந்து போய் நான் யாக்கோப சிறைப்பிடிப்பேன், அவனை கொன்று போடுவேன், எனக்கு சொல்லாம வந்துட்டானே, நான் அவனுக்கு மீது பழி வாங்குவேன் என்று சொல்லி இரவு அவன் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். நான் நினைக்கிறேன் யாக்கோபு கூடாரத்திலே அவன் இருந்தாலும் அவன் உறங்கி இருக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தரோடு கூட உறவு கொண்டிருப்பான். அல்லேலூயா சொல்லுவான். ஏன் அப்படி சொல்கிறேன்? அந்த இடத்துல அவனை குறித்து எழுதப்படல, ஆனால் இன்னொரு இடத்துல அவனுடைய காரியத்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவன் புறப்பட்டு திரும்பி வரும்பொழுது ஏசா அவனுக்கு எதிராக வருகிறான். அப்பொழுது எல்லா பரிவாரங்களையும் யாப்போக்கு என்கிற ஆற்றுக்கு அக்கறையில படுத்திவிட்டு இவன் யாப்போக்கு என்கிற அந்த ஆற்றுக்கு இந்த பக்கத்துல வந்துட்டு கர்த்தரோடு கூட இரவு முழுவதும் அவன் போராடி ஜெபிக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அதேபடிதான் அவன் கீலேயாத் மலையிலும் அவன் கர்த்தரோடு கூட உறவு கொண்டிருக்கக்கூடும். அவன் கர்த்தரோடு கூட அந்த உறவை புதுப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகல, லாபானுக்கு தரிசனமாகி அவனிடத்துல அவனுக்கு தீங்கு ஒன்றும் நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லத, ஒன்னும் சொல்லவே கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? தீங்கான காரியத்தை அவனிடத்துல என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அடுத்த நாள் என்ன நடந்துருச்சு? இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள். அவன் தன் பிள்ளைகளை முத்தமிட்டு அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி அவனை விட்டு கடந்து போகிறான் லாபான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தரோடு கூட ஒருவேளை நம்முடைய ஆபிரகாமை போல ஈனோக்கை போல கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற வாழ்வாக இருக்காது, அல்லது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை போல ஈசாக்கு இருந்த போல கர்த்தருக்கு பயந்து பயபக்தியாய் நடந்து மாலை தோறும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவனாக கூட இருக்க முடியாது.
ஆனால் கர்த்தரோடு கூட உறவு கொள்ளுகிற நேரம் முக்கியம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்குக்கு கொடுத்த அதே நன்மைகளை யாக்கோபுக்கும் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். பட்சவாதம் இல்லாதவர். இன்றைக்கு கர்த்தரோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். ஆதியாகமம் 50:20 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடியப்படினார். கர்த்தரோடு கூட நீங்கள் பழகி சமாதானமாய் இருங்கள், அப்பொழுது நன்மை புறப்பட்டு வரும் என்ற வசனத்தை வைத்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்கு யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையை வரப்பண்ணினார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையை வரப்பண்ணினார். அவன் அப்போதுதான் கர்த்தரோடு கூட உறவு வைத்துக் கொள்கிற ஒரு மனுஷன். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்தார். It is depends upon how intense your relationship with God. Hallelujah சொல்லுமா. சும்மா ஒரு நிமிஷம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிறது உறவு இல்ல. It's a contact. I never subscribe to contact with God. I would like to subscribe to your relationship with God. Hallelujah சொல்லுமா. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. You should have a relationship with God. நீ கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கணும். கர்த்தரோடு கூட ஒரு மனதா இருக்கணும். ஆவியில நீ ஒன்றா இருக்கணும். அவருடைய சித்தத்துக்குள்ளா இருக்கணும். அவர் அடைத்த வேலுக்குள்ளா இருக்கணும். அவருடைய பலத்த கைக்குள்ள நீ அடங்கி இருக்கிறவனா இருக்கணும். யோசேப்பு அவன் சிறியவனா இருந்த பொழுது நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, நான் சொல்லுகிற மாதிரி வேதத்தில் எழுதப்படல, ஆனா வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற சகோதரர்களை பார்க்கிலும் இவன் வேறுபடுத்தப்பட்டவனாய் இருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆமாவா இல்லையா? எல்லாரும் கோலி விளையாடுவாங்க, இவன் என்ன பண்ண மாட்டான்? கோலி விளையாட போக மாட்டான். எல்லாரும் சீட்டு விளையாடுவாங்க, இவங்க சீட்டு விளையாடுற இடத்துக்கு போக மாட்டான். எல்லாரும் துன்மார்க்கமான காரியத்தை செய்ய போவாங்க, இவன் அங்க. அப்போ அந்த சகோதரர்களுக்குள்ள ஒரு வேறுபடுத்தப்பட்ட மனுஷன். அல்லேலூயா சொல்லுவோமா. சிறு வயதில் இருந்து அப்படிப்பட்டவனாய் இருந்தான். அப்ப சிறு வயதில் இருந்து கர்த்தரோடு கூட உறவு கொண்டவன். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. யாக்கோபு வேறு விதமான உறவு. ஆனால் யோசேப்பு சிறு வயது முதல் கர்த்தரோடு கூட இணைந்திருந்தவன். மெயின்டைன்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவான், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமல். அவங்க துன்மார்க்கமான வழியிலே போவாங்க, அங்க போக மாட்டான். அங்க பரியாசம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க, அந்த இடத்துக்கு போக மாட்டான். வேறுபடுத்தப்பட்டவனாய் அவன் காணப்படுகிறான். ஆனாலும் நடந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் சகோதரனை பார்த்து நலம் விசாரித்து வா என்று யோசேப்பை அனுப்புகிறான் தகப்பன். தூரத்திலே வருகிறான், சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி. என்னென்றால் அவன் சிறு வயதிலே கர்த்தரோடு கூட இணைந்திருந்தபடியினால் கர்த்தர் வரும் காரியங்களை அவனுக்கு அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தரோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் உனக்கு தரிசனம் வரும். கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுதுதான் உனக்கு சொப்பனத்திலே கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற தரிசனம், அதுதான் கர்த்தர் கொடுக்கிற சொப்பனம். மற்றபடி வருகிற சொப்பனங்கள் தொல்லையின் திரட்சியினால் வருகிற சொப்பனங்கள். அது கர்த்தர் கொடுக்கிற தரிசனம் அல்ல, அது கர்த்தர் கொடுக்கிற சொப்பனம் அல்ல. தொல்லையின் திரட்சியினால் நீ சொப்பனம் காண்கிறாய். ஆனால் கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு தரிசனத்தை கொடுக்க முடியும். கர்த்தர் சொப்பனத்தோடு இல்ல, சொப்பனத்திலே உன்னோடு கூட பேச முடியும். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இந்த யோசேப்போடு கூட சிறு பிராயத்திலிருந்து அவன் வேறுபடுத்தப்பட்டவனாய் இருந்தபடியினால் கர்த்தர் அவனோடு கூட சொப்பனத்திலும் தரிசனத்திலும் பேசுகிறார், வரும் காரியங்களை அறிவிக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது? சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவனை கொலை செய்துவிட்டு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது என்று சொல்லி அப்பாவோட சொல்லிடலாம் என்று சொல்லி அவனை கொலை செய்ய. ஆனாலும் அந்த சகோதரர்களுக்குள்ளே நெஞ்சில கொஞ்சம் ஈரம் இருந்திருக்கு. என்ன பண்ணிட்டாங்க? அவனை கொலை செஞ்சுட்டா அவன் ரத்தப்படி நம்ம மேல வரும். அதனால என்ன பண்ணா, இந்த குழியில தூக்கி போட்டான். அது குழி வெறும் குழி, தண்ணி கூட இல்ல.
அந்த குழியில அவன் போட்டா அவன் செத்து போவானேன்னு ஒரு சகோதரனுக்கு இன்னும் கொஞ்சம் ஈரம் இருந்துச்சு. அந்த ஈரம் வச்சிருக்கார் சார். நீ கர்த்தரை விட்டு விலகி இருந்தால் கூட, கர்த்தரை தூஷிக்கிறவனா இருந்தாலும் கூட, கர்த்தர் இல்ல என்று சொல்லுகிறவனா இருந்தாலும் கூட, கர்த்தர் கொஞ்சம் இந்த ஈரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஈரம் கர்த்தரை ஒரு நாள் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினாலே உங்கள் குடும்பத்தில் சிலர் அப்படிப்பட்டவர்களா இருந்தால், டோன்ட் கண்டெம் them. டோன்ட் கண்டெம் them. அவனை தூக்கி குழியிலிருந்து எடுத்து மீதியானியர் கையில ஒப்பு கொடுக்கிறான். போர்ச்சுவார் வீட்டில் இருக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுது. அதிகாரம் 39 1-2 வசனம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன். ஐ வாண்ட் டு வார்ன் யூ அட் திஸ் டைம். நீங்க எல்லாரும் அப்படிதான் சொல்றீங்க, இங்க ஒருவரா இது மாறி சொல்லுவதில்லை. கர்த்தர் என்னோடு கூட, ஆமாவா இல்லையா? சொல்றோம்ல, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாரு. அதுல தவறே பண்ண மாட்டோமே. கர்த்தர் என்னோடு கூட தான் இருக்கிறார். நான் சினிமா கோட்டையில போய் உட்கார்ந்து இருப்பேன், கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் இல்ல? அதை மட்டும் சொல்றோம். கர்த்தர் ஏன் யோசேப்போடு கூட இருந்தார்னா, யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்றால் என்ன? எதற்கு அவனோடு கூட இருந்தார்? ஏன் அவன் சகோதரர்களோடு கூட இல்லை? ஏன் மற்றவர்களோடு கூட இல்லை? ஏனென்றால் அவன் கர்த்தரோடு கூட இருந்தான். இப்பொழுது நம்மை சோதித்து பார்ப்போம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறோம், ஆனாலும் நம்முடைய இருதய விருப்பங்கள் நிறைவேற மாட்டேங்குது. நாம் நினைக்கிறது ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. நன்மை ஒண்ணும் புறப்பட்டு வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் இமேஜின் பண்றேன் ஒழிய நான் அவரோடு கூட இல்லை. வெரி சிம்பிள். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கரந்தட்டி ஆண்டவருக்கு. நான் உன்னில இருந்திருந்தா எல்லாம் செய்யப்படும் போடல சார். வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. வசனத்தை திரும்ப திரும்ப வாசிங்க. நீ அவரோடு கூட, அவர் உன்னோடு கூட இருக்கும் பொழுதுதான் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். அவர் உனக்குள் இருக்கும் பொழுது, நீ அவருக்குள் இருக்கும் பொழுது, அல்லது அவருடைய வார்த்தை உனக்குள் இருக்கும் பொழுது நீ மிகுந்த கனி கொடுக்க முடியும். உறவு முக்கியம், உறவு முக்கியம். யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தான். சிறையிலே போட்டாங்க, சிறையிலே கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். இட்ஸ் a very powerful word. சிறை இருப்புன்னா என்ன தெரியுமா? ஒரு தனிமை, ஒரு தனிமையா இருக்கிறான். நீங்க வீட்டுல தனியா விடப்படுறீங்க. Do you have a relationship with God? இது வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமா? It is the best acid test for your spiritual level. தனியா இருக்கும்போது உன்னுடைய சிந்தனை என்ன? தனியா இருக்கும்போது உன்னுடைய செயல்பாடுகள் என்ன? அவன் சிறைச்சாலையிலே தனியா இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்றால் இவன் கர்த்தரோடு கூட உறவாடி கொண்டிருந்திருக்க கூடும். அந்த உறவு ஆகையினால் தான் நன்மை புறப்பட்டு வந்தது. இவன் கர்த்தரோடு கூட இல்ல. அந்த உறவு it's a two-way relationship. You should have a contact with God and He should have contact with you. You should have a relationship with God and He should have a relationship with you. வேதம் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது பிரியமா. இதுதான் பிரயோஜனமான கர்த்தருடைய வார்த்தைகள். பிரயோஜனமானவைகளையே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். இதுதான் பிரயோஜனமான வார்த்தைகள். எல்லாரும் சொல்லுகிற வார்த்தைகள் உன்னுடைய முதல் அத்தியாயத்திலே, முதல் பக்கத்திலே இருக்கிற காரியங்களுக்கு
வாழ்க்கையின் முதல் பக்கத்தில் இருக்கிறது என்ன? நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள நல்லா இருக்கணும். அதற்குரிய காரியம்தான் ஜனங்களிடத்தில் இப்பொழுது ஊழியக்காரர்கள் பேசுகிறார்கள். ஆனா நன்மை புறப்பட்டு வரணும்னா அவங்க பேசுகிற சத்தியம் எனக்கு செயல்படலையே, அவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் எனக்கு நிறைவேறலையே. நான் எனக்கு நிறைவேறலன்றதை காட்டிலும் அவர்கள் சொல்லுகிறது நடக்கலையே. ஆனால் என் கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். He will never violate his word. Hallelujah சொல்லுவோம். ஊழியக்காரன் he can violate his word. அநேகர் வார்த்தைகளை தவறி பேசலாம். ஆனால் என் வார்த்தை ஆண்டவர் நான் சொன்னால் நான் செய்வேன். He will never violate his word. That is why you should have a relationship with God. உலகத்தில் எல்லார்கிட்டையும் நீ ரிலேஷன்ஷிப் வைக்கலாம். But they will violate their words. They will violate their promises. எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதத்தை திறந்து வாசித்து பாருங்க. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கட்டும். யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம். நிறைய காரியங்கள் என் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறது. கொஞ்ச நாளா இதை தியானித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் அநேக காரியங்களை உங்களிடத்தில் பேசும்படியாய் நான் முயற்சி செய்கிறேன். ஆனாலும் நேரம் இல்லாதபடி நான் சுருக்கி சொல்லுகிறேன். யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு இதன் நிமித்தம் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தாராம். நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. இந்த மருத்துவச்சிகள் யாரிடத்துல சம்பளம் வாங்குறாங்க? யாருக்கு அவங்க கீழ்ப்படியணும்? அவங்க யாருக்கு கீழ்ப்படுகிறாங்க? அதன் நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்தாரா? இல்ல. நல்லா கவனிக்கணும். அது நீங்க தப்பா வசனத்தை புரிந்து கொள்ளாதீங்க. அவன் அந்த பார்வோன் என்ன சொல்றான்? அவர்கள் மனை மேல உட்கார்ந்து இருக்கும் பொழுது பிள்ளை பேர அந்த சேரை நாங்க யுஎஸ்ல இருக்கும் போது எங்கேயோ பார்த்தோம். நாங்க அது ஒரு அதுல உட்கார்ந்துதான் பிள்ளை பெறுவாங்களாம். அதுன்னு ஒரு ஆன்டிக் ஷாப்ல நான் பார்த்தேன் அந்த காலத்துல, எப்படி எந்த மனையில உட்கார்ந்து உங்க பிள்ளை பெறுவாங்கன்னு. அந்த மனையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது மருத்துவச்சிகள் அழைக்கப்படுவார்கள். அப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு பெற்றெடுக்கணும். அப்போ அந்த பெண்ணுடைய வயிற்றிலிருந்து அந்த பிள்ளை வரும் பொழுது அது ஆண் பிள்ளையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அப்படியே தலையை நசுக்கி கொன்னு போடணும். அதான் பார்வோனுடைய கட்டளை. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன் சந்ததியை நான் பலுகி பெருக பண்ணுவேன். அப்போ கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு இவர்கள் முரணாய் நடக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் பலுகி பெருகணும்னா ஆண் பிள்ளைகள் கட்டாயம் வேணும். நீ பலுகி பெருகுன்றது ஆண்டவருடைய கட்டளை. இப்பொழுது நான் அவர்களை கொன்று போட்டால் நான் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறேன். ஆகையினாலே இது அவர்களோடு கூட ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் கர்த்தருக்கு விரோதமாய் நான் செய்ய மாட்டேன். அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? ஜனங்கள் பலுகி பெருகணும். அதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் நான் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன். அவளுக்கு ஒரு போன் கால் வரும், போன் இல்ல, தமாஷா சொல்றேன். அவளுக்கு அந்த குழந்தை பிறக்குதுன்னு யாரோ ஒரு இஸ்ரவேல் பெண்ணிடத்திலிருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அப்போ இவளுக்கு ராஜா சொல்ற அந்த கட்டளை காதுக்கு ஒலிக்குது. என்ன பண்ணணும்? நீ போய் அவளை ஆண் பிள்ளைன்னா என்ன பண்ணணும்? அப்போ இவளுக்குள்ள டிபேட் பண்ணிக்கிறான். ராஜாவுடைய கட்டளைப்படி நான் என்ன பண்ணணும்? கழுத்தை நெருக்கி கொலை பண்ணணும். ஆனா நீ சொல்லியிருக்கிற அவங்க பலிகி பெருகணும். அவளுக்குள்ள அப்படியே டிபேட் பண்ணிட்டே இருக்கிறான். ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறான். உறவாடி கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுது. அவங்க பிள்ளைய பெற்றுறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா?
நல்லா கவனிங்க, அவ பொய் பேசலங்க. இவ ஆண்டவரோடு கூட உறவு கொள்கிறா. புறப்பட்டு போறதுக்கு காலதாமதம் ஆகுது. அதுக்குள்ள அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? பலசாலிகளா இருந்ததுனால மறுதூச்சி வர்றதுக்கு முன்னாடி பிள்ளைய பெற்றாங்க. பிள்ளைய பெற்ற குழந்தை பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் அவளை கொலை செய்வதற்கு அதிகாரம் கிடையாது. பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது ஆண் பிள்ளையா இருந்தா கொலை செய்யணும். ஆனா பெற்றெடுத்ததற்கு அப்புறம் அவள் கொலை செய்வதற்கு அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்படல. நல்ல வாசிங்க பிரியமானது. அதனால் தான் அடுத்த வசனமே சொல்லுகிறது, அவன் தன்னுடைய ஆர்டரை திரும்பி மாத்திடுறான். ஆண் பிள்ளைகள் பிறந்துச்சுன்னா அவங்களை தூக்கி எங்க போட்டுறணும்? நதியில போட்டுறணும். ஏன்னா இந்த மருத்துவர்களுக்கு சொன்ன ஆர்டர் அவங்க கர்த்தருடைய அவருடைய இதற்கு சேர்ந்து அவர்கள் இணைந்து செயல்பட்டபடியினாலே அந்த ராஜாவுடைய காரியம் நிறைவேறல. இவர்கள் போவதற்கு முன்பாக அந்த பெண்கள் பிள்ளை பெற்றெடுத்துறாங்க. ஆகையினால பெற்றெடுத்த பிள்ளையை இவர்கள் என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு அதிகாரம் கொடுக்கல. பெற்றெடுக்கும் பொழுதே ஆண் பிள்ளைன்னா அங்கேயே அப்படியே கொலை. பெற்றெடுத்து இங்க வெளியே கொண்டு வந்து போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது? கொலை செய்ய முடியாது. ஆகையினால் தான் ஏரோது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தான். 2 வயசுக்குள்ள ஆண்மகனுங்கெல்லாம் கொலை செய்யணும். ஆண்டவர் விவேகம் உள்ளவர்னா இவனும் விவேகமாக தோன்ற செய்கிறான் தன்னை. எனக்கு அன்புக்குரியவர்களே, நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இதுல சொல்ல விரும்பின ஒரு சின்ன காரியம் என்ன? அவர்கள் காரியம் செய்ய புறப்படும் பொழுது அவர்கள் கர்த்தரோடு கூட உறவு கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுமா. நல்ல கவனிங்க, கர்த்தரோடு கூட உறவு கொண்டார்கள். ஆகையினால் தான் அவர்களுக்கு நன்மை புறப்பட்டு வரும்படி அதே ராஜாவிடத்திலிருந்து அவர்களுக்கு என்ன புறப்பட்டு வந்துச்சு? நன்மை புறப்பட்டு வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. என்ன தீமை வருமோ என்று அவங்க பயந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தாராம்? நன்மை. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்மை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தரோடு பழகிறது என்றது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையா இருக்கலாம். நீங்கள் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5:25 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, காத்தான் என்ற தீர்க்கதரிசி தாவீதிடத்தில் வந்து சொல்கிறான், கர்த்தர் உனக்காக ஒரு வீட்டை கட்டுவார் என்று அவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். நல்ல கவனிங்க, எடுத்து பார்க்க வேண்டாம், எல்லாத்துக்கும் தெரிந்த கதை. அப்பொழுது அவன் 25வது வசனத்துல அவன் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அவன் என்ன பண்றான்? செபிக்கிறான். வாக்குத்தத்தத்தை யார் சொன்னது? தீர்க்கதரிசி சொல்லுகிறான். நல்ல கவனிங்க, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது யாரு? தீர்க்கதரிசி, காத் என்கிற தீர்க்கதரிசி. அப்போ அது கர்த்தர் சொன்னார் என்று ஏற்றுக்கொண்டு அவன் ஜெபிக்கிறான். 2 சாமுவேல்ல. ஆனால் 2 நாளாகும் 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுங்க. இப்போ சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ரெண்டு நாளாகும் 17:25 1 நாளாகும். சாரி, இதுதான் அன்னைக்கு என் ஒய்ஃப் டைம் சொல்லிவிட்டேன். அவன் என்னை பிடின்னு பிடிச்சா. இன்னைக்கு 2 நாளாகும் சாலமோன் கதை வருது, தாவீது கதை 1 நாளாகமத்துலதான் வரும். நீங்க என்ன கதை விடுறீங்கன்னா 1 நாளாகவும் 17. எனக்கு வெரி குட் செக் பாயிண்ட். 17:25 நீ நல்ல கவனிங்க. காத்து வந்து சொல்லுகிறான். ஆனால் இவன் இந்த நாளாகம புத்தகத்தில் எழுதியிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். நீ வீடு கட்டுவாய், தேவனாகிய நீ உம்முடைய அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் கண்ட எனக்கு மன தைரியம் வந்துச்சு. நல்ல கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு கேர்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். காத்து சொல்றான், சாமுவேல் புத்தகத்தில் அவன் ஜெபம் பண்ணான்னு எழுதியிருக்கு. ஆனா நாளாகம புத்தகத்தில் அவன் தாவீது சொல்லுகிறது வெளிப்பாடு இப்படி சொல்லுகிறது, நீர் தேவனே, நீர் என்னோடு கூட பேசினதை செவி கேட்க பேசினது. அல்லேலூயா சொல்லுவோமா. செவி கேட்க பேசினீர், வெளிப்படுத்தினீர். அப்படி என்றால் தீர்க்கதரிசி சொல்லுகிறான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்,
எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் என் செவி கேட்க அதன் காரியத்தை, நன்மையை எனக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? தீர்க்கதரிசி சொல்றது தான் வேத வாக்கு அல்ல. நல்ல கவனிங்க பிரியமா. தீர்க்கதரிசி சொல்லுகிறது என்னுடைய உள்ளத்திலே அதை கேட்கும் பொழுது அது சத்தமாக எனக்கு கேட்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அது என்னுடைய செவி கேட்க வெளிப்படுத்துவீர். He will reveal. This is the rhema. கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தை. ஆனால் இவன் சொல்லுகிறது எழுதப்பட்ட வாக்குத்தத்தம் அல்ல, the revealed word of God. அல்லேலூயா சொல்லுவோமா? அது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. அது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டபடியினால் நான் தைரியமாய் உம்மிடத்தில் வந்து ஜெபிக்கிறேன். கரந்தட்டி ஆண்டவர். இல்லை என்றா ஆண் பிள்ளை தப்புனா பெண் பிள்ளை தீர்க்க தரிசனம். அப்ப தைரியமா உம்மிட்ட வந்து ஜெபம் பண்ண முடியாது. இப்ப என்கிட்ட வெளிப்படுத்திட்டீர், எனக்கு பெண் பிள்ளை தான் பிறக்கும் நீ வெளிப்படுத்திட்டீர். ஆகையினால இப்போ தைரியமா வந்து உம்மிடத்துல ஜெபம் பண்ண. கரந்தட்டி ஆண்டவர். தீர்க்கதரிசிகளை அற்பமா எண்ணாதீங்க. ஆனா இப்போ வருகிற தீர்க்க தரிசனங்கள் நான் சொல்லி என்னத்தை சொல்றது? எனக்கு அன்புக்குரியவரே, ஆகையினால் கர்த்தர் இன்றைக்கு என்ன பண்றார்? அந்த தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் இன்னும் தண்டிக்கல. ஆனால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை உனக்குள்ளே அவர் வெளிப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அது நல்ல தீர்க்க தரிசனம், பொய் தீர்க்க தரிசனம், குட் டெரரிஸ்ட், பேட் டெரரிஸ்ட் இல்ல. அந்த ஆர்குமெண்ட்டுக்கே நான் வரல. I do not want to go into that argument of a good terrorist and bad terrorist, a good prophet and a bad prophet. No, I do not want to come into that. ஆனா அந்த தீர்க்க தரிசனம் வரும்பொழுது ஆவியானவர் உண்மையானவர். அல்லேலூயா சொல்லுவோமா? என் தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்குள்ளே அதை வெளிப்படுத்துவார். என் செவி கேட்க அவர் என்னோடு கூட பேசுவார். செவி கேட்க எனக்கு வெளிப்படுத்துவார். ஆகையினாலே நான் தைரியம் கொண்டு உம்மிடத்திலே ஜெபிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? அந்த ஜெபம் தான் கர்த்தரோடு கூட வைக்கிற உறவு. கர்த்தரோடு கூட பழகுறது. நீங்க கர்த்தரோடு கூட பழகினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்திட்டார்னா நீங்க முழங்கால் போட்டு ஜெபிப்பீங்க. அது அப்படியே நடக்கும். முழங்கால் படிக்கிறோம்.